2 நாளை பிறகு சந்திக்கிறோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு சின்ன இடைவெளி. ஏசியா கப் லாங் வீக்கெண்ட் தானே. அப்போ ஏசியா கப் ஒருவேளை கொண்டாட போயிட்டீங்களா? கொண்டாட போனதும் ஒன்றுதான். அது அதோட அது இந்த கலை ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனா வீரர்கள் ஓய்வு எடுக்கல, அவங்க விளையாடுறாங்க. அவங்க சீரியஸ், அவங்க பிராக்டிஸ். அதை பற்றி பார்த்து கதைச்சு டயர்டாயி அதான் வேற இல்லை, ஊருக்கு போயிட்டு சும்மா ஒரு நாள் போயிட்டு. ரைட், ஓகே. இப்போ வந்து இலங்கை அணிக்குள்ள பெரிய கலவரம் நடக்க போகுது. முக்கியமான ஆட்கள் மேல கை வைக்கப்பட்டிருக்கு. 2 பயிற்றுவிப்பாளர்களை தூக்கி இருக்கின்றார்கள். அதில் ஒரு பயிற்றுவிப்பாளரை முன்னதாகவே தூக்கிவிட்டு இடைக்கால பயிற்றுவிப்பாளராக சுழல்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக சச்சித்ர சேனநாயக்கை கொண்டு வந்திருந்தார்கள். சச்சித்ர சேனநாயக்கவை கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவாக இருக்கும். இவர் நல்ல முறையில் இருப்பார், எதிர்காலத்தில் இவரை பயிற்றுவிப்பாளர் ஆக்குவதற்காகவே தான் கொண்டு வருகின்றார்கள் என்ற ஒரு பார்வை தான் என்னிடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவரையும் தூக்கி இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆச்சரியம் தரக்கூடியது திலின கண்டாம்பி. திலின கண்டாம்பியின் பயிற்றுவிப்பு தொடர்பில், துடுப்பாட்ட பயிற்றுவிப்பு தொடர்பிலும் ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் இலங்கையில் இப்பொழுது அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு பயிற்றுவிப்பாளர். அவர் தான் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இருந்தவர். அவரையும் தூக்கி இருக்கின்றார்கள். முதல்ல நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அவர் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முதல்ல ஜெயசூரியவே தூக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த முறை அவர் தப்பிட்டாரு. இவங்க 2 பேரும் சிக்கியிருக்காங்க. அவர் தப்பினது கூட நீண்ட நாட்களுக்கு இருக்குமா என்பது சந்திரன் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அவர் அதான் கொஞ்சமா முதல்ல அவரை தூக்க முடியாது தானே. அப்ப அதனால இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அவரையும் தூக்க போறாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, நாங்கள் அந்த வீடியோவிலே அதுதான் நாங்கள் அந்த வீடியோவை வேண்டுமானால் லிங்க்ல பார்க்கலாம். அந்த லிங்கை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். சனஜய சூரியவை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து தூக்குவதற்கான சில நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன என்பது போன்ற தகவல்கள் இருப்பதாக நாங்கள் ஆரம்பத்தில் இது பற்றி பேசியிருந்தோம், சில விடயங்களை கதைத்திருந்தோம். எனவே வெளிநாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் மீதான மோகம் இதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம். கண்டம்பே திலின கண்டாம்பி, சச்சித்ர சேனநாயக்க தான் இடைக்கால பயிற்றுவிப்பாளராக அவர்கள் இருவரை நீக்கிவிட்டு 2 புதியவர்களை, அதிலும் வெளிநாட்டவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒருவர் அண்மை காலமாக இலங்கையில் வந்து பவர் ஹிட்டிங் பயிற்சிகளை, அதாவது வேகமாக அடித்தாடுவது என்ற பயிற்சிகளை வழங்கி இருந்தவர் ஜூலியன் வூட். இவர் வெளிநாடுகளில் கிரிக்கெட்டிலும் பார்க்க இவர் கிரிக்கெட்டில் அதிகமாக பயிற்சிகளை வழங்கிய ஒருவர். இதிலும் பார்க்க இவர் அடிப்படை கிரிக்கெட் தேசிய அளவில் இல்லாவிட்டாலும் அடிப்படையில் கிரிக்கெட் விளையாடி அதன் மூலமாக இவர் பவர் ஹிட்டிங் என்று சொல்லப்படுகின்ற வேகமாக அடித்தாடுவது தொடர்பில் பயிற்சிகளை வழங்கக்கூடியவர். இலங்கையிலும் வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு 7 நாட்கள் அப்படி இவர் இந்த பயிற்சிகளை வழங்கி இருந்தவர். இவர் ஏற்கனவே பயிற்சிகளை வழங்கிய இடங்களாக சொல்லப்படுகின்ற இடங்கள், அதாவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள், இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு, அதாவது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ், இங்கிலாந்தின் அணிகளுக்கு பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றார். இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளான குளோஸ்டர்ஷியா, ஹாம்ஷியா, மிடில்செக்ஸ் மற்றும் IPL-இல் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு இந்த பவர் ஹிட்டிங் பயிற்சிகளை இவர் வழங்கி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இவர் முழு நேரமாக வேலை செய்திருக்கின்றார்களா, பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றாரா என்பது தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை. இவர் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இப்பொழுது அடித்தாடக்கூடிய துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சென்று. இந்த துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இவர் இந்த பவர் ஹிட்டிங் பயிற்சிகளுக்கான வீடியோக்கள், அதன் சில விஷயங்கள் வந்த வேளையில் நான் இதை பார்த்த வேளையில் பல வீரர்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வைத்துத்தான் பல இடங்களில் பேச்சுக்கள், கதைகள் அங்கே வழங்கப்பட்டதை நான் பார்த்திருக்கின்றேன். சில வீரர்கள் அதை நேரடியாக புரிந்து கொள்கின்றார்கள், விளங்கிக் கொள்கின்றார்கள். சிலருக்கு அது நேரடியாக அவர் சொல்கின்றவை புரியாது. சாதாரணமான ஆங்கிலத்தில் கதைப்பது வேறு. இனி அவர் ஜூலியன் வூட் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற ஒருவர், அவர்கள் வெள்ளக்கார இங்கிலீஷ் கதைக்கும் போது அதை முற்றுமுழுதாக எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பது இங்கே பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்க போய்தான் இலங்கை அணி ஒட்டுமொத்தமாக தடுமாறி கொண்டிருந்த வேளையில் சனஜய சூரிய மீண்டும் பொறுப்பை எடுத்தார். திலின கண்டாம்பி, ஏனைய பயிற்றுவிப்பாளர்கள் உப்புல் சந்தன இருக்கின்றார். இவர்கள் போன்றவர்கள் எல்லோரும் உள்ளே வந்தார்கள். சிங்கள மொழியிலே பேசக்கூடியவர்கள். நேரடியாக மொழி பிரச்சனை இருக்காது, சொல்லிக் கொடுக்க வேண்டியவற்றை இலகுவாக சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதன் அடிப்படையில் எந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. அடுத்தது சுழல் பந்து பயிற்றுவிப்பாளராக இவர் ஒரு வைத்திய கலாநிதியாக, வைத்திய கலாநிதி டாக்டர் ரெனி ஃபெர்டினாண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் நியூசிலாந்தை சேர்ந்தவர். இவர் இந்தியாவில் தேசிய கிரிக்கெட் அகாடமியிலும் பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றார். இவர் இந்த சயின்டிபிக் இருக்குத்தானே, விஞ்ஞான ரீதியிலான நுட்பங்களின் அடிப்படையில் பந்து திருப்பங்களை, குழப்பமா இருக்குதானே, அப்ப இப்படியான ஒரு கலாநிதியை
பல்கலைக்கழகங்களில் போய் லெக்சரிங் செய்ய வேண்டிய ஒருவரை கொண்டு வந்து அதற்கும் ஸ்பினர்ஸ் என்பதும் சுழல்பந்து வீச்சு என்பதும் இலங்கையில் சொல்ல தேவையில்லை. எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு இலங்கையினுடைய சுழல்பந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்ப இப்படி ஒரு தடவை கொண்டு வந்து விஞ்ஞான ரீதியில் அப்படி போட்டு அப்படி திருப்பினால் அப்படி போட்டு அப்படி திருத்தினால் எல்லாம் நீ மேத்தமெட்டிக்ஸ் இந்த கணக்கு போட்டு பந்த திருப்பி இவர் படிப்பித்து சொல்லிக் கொடுக்க போகின்றார். முரளிதரன் என்ன செய்யறாரு? அவர் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்போ அப்ப இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க பரவாயில்ல. சரி, நம்மட அவர் பங்களாதேஷுக்கு போய் பயிற்சிகள் வழங்கினார். அவர் வேறு நாடுகளுக்கு இப்பொழுது இல்லை என்று நினைக்கின்றேன். இடையில் இங்கிலாந்து இங்கே வந்த வேளையில் வழங்கலாம். அப்ப நான் கேட்கணுமே, கூப்பிடணுமே. இருக்கிறார்களே தூக்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க எப்படி வருவாங்க? அதுதான் என்ன நடக்க போகுது எனக்கு என்ன தெரியல. அதுக்கு முதல்ல இந்த பயிற்சியாளர்களை கொண்டு வராங்க. சரி, இலங்கை அணி சரியான முறையில வீரர்களை தெரிவு செய்தா? இப்ப நாங்கள் ஆசிய கிண்ணத்தில் பேசியிருந்தோம். இவர் எதற்கு, அவர் எதற்கு, இவனை காணவில்லை, அவரை ஏன் காணவில்லை என்று. துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளர், சுழல் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளர் 2 பேரும் நல்லவர்களை 2 பேரையும் தூக்கி போட்டு கொண்டு வந்தீங்க. வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளர் யாரா தான் நீங்க நல்ல ஆளை வச்சிருக்கீங்க. சரி, அதற்கு இப்ப வெளிநாட்டுல இருந்து கொண்டு வாங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு ஆளை கொண்டு வாங்க, இங்கிலாந்துல இருந்து ஒரு ஆளை கொண்டு வாங்க, தென்னாப்பிரிக்காவில இருந்து கொண்டு வாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வேகப்பந்து வீச்சு அங்கேதான் உருவாக்கப்பட்டது. இலங்கையில் சமிந்தவாஸ் போன்ற மிக உச்ச நட்சத்திரமான ஒருவரை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் அவரை பாவிக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ஆட்களை பாவிக்க மாட்டோம். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்களை நாங்கள் தாராளமாக பாவிப்போம். இலங்கை அணியினுடைய ஆசிய கிண்ண பெறுவர்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இதுல பெரிய ஒரு குளப்படி, பெரிய குளவரவாடி, பெரிய கலவரம் இதுக்குள்ள நடக்கும் அப்படின்றது நாம எதிர்பார்த்தோம்தான். ஆனா வீரர்களுக்கு தான் மாற்றம் வரும்னு பார்த்தா பயிற்சியாளர்களா மாற்றம் வந்ததா எனக்கு பெரிய ஆச்சரியம் தந்திருக்கு. இப்ப இந்த 2 பேரையும் அனுப்பியாச்சுது. இனி சந்தன நல்ல முறையில் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். களத்தடுப்பாளராக நல்ல முறையில் அவர் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார். சில வேளைகளில் இனிமே யாராவது வந்து பயிற்சிகளை வழங்கினால் வெளிநாட்டு பயிற்றுவிப்பாளர் தான் அங்கேயும் இங்கேயும் பாய்ந்து பறந்து பறப்பதற்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால் அவர்களும் வருவதற்கும் இல்லை, ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் பிரச்சனைக்கு நான் சொல்றேன். தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் அல்லது அதில் இருக்கின்ற முழுமையான வீரர்களும் இல்லை. ஒரு வீரர்கள் அல்லது சில வீரர்களை அதில் மாற்றிக்கொள்ளலாம். சில இடங்கள் மாற்றம் பெற வேண்டும். அல்லது அணி ஒட்டுமொத்தமாக சரியான முறையில் விளையாடவில்லை, வீரர்களை கொண்டு வருவதும் கொண்டு செல்வதும் ஒழுங்காக இல்லை. இது அண்மை காலத்தில் சில முக்கியமான கிரிக்கெட் வீரர்களால் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இந்த ஆசிய கிண்ணம் போட்டிகள் நடைபெற்ற வேளைகளிலும் பலரால் பேசப்பட்டிருக்கின்றது. டில்ஷான் போன்றவர்களிடம் பேசப்பட்டிருக்கின்றது. ஓப்பனாகவே சொல்லி இருக்கின்றார்கள், உப்புல் தரங்கவோடு பேசிக்கொண்டோம், ஏன் அடிக்கடி வீரர்களை மாற்றுகின்றீர்கள், குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு இத்தனை வீரர்கள் வருகின்றார்கள் செல்கின்றார்கள், ஏன் இந்த மாற்றங்கள்? லசித் மாலிங்க சொல்லி இருக்கின்றார், ஒரு அணியை வெற்றியோ தோல்வியோ இதுதான் அணி, இவ்வாறே நாங்கள் கொண்டு செல்ல போகின்றோம் என்றது ஒரு வருஷத்துக்கு அது காலம் கொடுங்க. வீரர்கள் வந்த வரத்திலேயே விளையாட முடியாது. 2 போட்டியில விளையாடுவார்கள், ஒரு போட்டியில ஸ்கோர் வரும், அடுத்த 2 போட்டியில ஸ்கோர் எடுக்கலையா அவர் இல்ல, டீம்லயும் இருக்க மாட்டாங்க. போலிங்குக்கு கொண்டு வருவாங்க, ஒரு மேட்சில் அடிபட்டுட்டுதான் சரி, அதுக்கு பிறகு அவரை காண கிடைக்கும். அப்ப இதையே தான் செய்து கொண்டிருக்கிறீங்களே தவிர எந்த பயிற்றுவிப்பாளரை வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு வந்தாலும் ஒரு 15 பேரை ஒரு 20 பேரை நீங்கள் சரியாக ஒரு அணியாக கொடுக்காவிட்டால் அந்த பயிற்றுவிப்பாளர்கள் எப்படி பயிற்சிகளை வழங்குறது, யாருக்கு பயிற்சிகளை வழங்குறது? நான் என்ன யோசிக்க தெரியுமா, நான் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு யோசிச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க. நீங்க இல்ல, எனக்கு உடம்பு 3 நாளா சுகமே இல்ல, அது வேற பிரச்சனை. இப்படிதான் எனக்கு சொன்னீங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ல நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன். பார்த்தா நடக்கிற விஷயங்கள் ஓகே, ஏதோ நடக்கிறது, ஆசியா கண்ணம் முடிஞ்சது, வந்து பிள்ளைகள் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட T20 1-டே எல்லாம் விளையாடுறதுக்கு பாகிஸ்தானுக்கு போறாங்க. நாங்களும் சேர்ந்து கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகுமோன்ற ஒரு பிளானை போட்டு அந்த பிளானிங்கே எல்லாம் செய்துட்டு இருந்தா இப்படி ஒரு விஷயத்த செய்து வச்சிருக்காங்க. இப்ப சந்துரு பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்க ஏதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துச்சு, நடக்கும், அது நடக்கும், சம்பவம் காத்திருக்குது. அதுக்குதான் இந்த விஷயம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா தெரியும். அப்படி ஏதும் சம்பவங்கள் நடந்தா பெரியண்ணன் மீது கை வைப்பதை பற்றி நிறைய யோசிக்க மாட்டாங்க. இப்ப பெரியண்ணன் மீது கைய வச்சா பிரச்சனை வரும், கிண பேர் குழம்புறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் போய் எங்கேயாவது நாங்க அடிய வாங்கிட்டோமா, சரி போயிட்டு வாங்க அண்ணன், நீங்க வந்தீங்க கொஞ்ச நாள் செய்தீங்க, அதுக்கு பிறகு எல்லாம் படுத்து போச்சு, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அண்ணே அனுப்பிட்டு ஜெயசூர்யாவுக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு திருப்பி நாங்க வெளிநாட்டுல இருந்து யாரையாவது தேடுவோம். நடக்க போகுது. ஓகே, பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நடக்க போற ஒரு சம்பவமாக நாங்கள் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தியிருக்கோம். எனவே இதன் விஷயங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பலர் சொல்லி இருக்கின்றார்கள். இது உள்ளே வெளியே இருக்கின்ற விஷயங்கள் என்று பார்க்கின்ற வேளையில் இதுதான்
இதைத்தான் இலங்கையில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். இலங்கை பல ஜாம்பவான்களை, பல நல்ல கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கித்தான் வைத்திருக்கின்றது. அவர்கள் ஏன் உள்ளே வரமாட்டார்கள்? யாரை கேட்டாலும் தலதறிக்க ஓடுறாங்க. ஐயோ சாமி வேண்டாம் விடுங்கடான்னு ஓடுறாங்க. இதற்கான காரணம் என்ன? அவர்களோடு ஏன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி உங்களால் உள்ளே கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது? வெளிநாட்டு மோகத்திற்கான காரணம் என்ன? இவை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இவை சீர் செய்யப்பட்டால் இலங்கை அணி சீராகும். ரைட். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பதிவுகள் சரி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னும் பழைய நிலைக்கு வரல, அது வரைக்கும் காத்திருப்போம்.